மாடி தோட்டம் வச்சு அதில் கொஞ்சம் கிடச்சா கூட நிறைய சந்தோஷம் கிடைக்குங்க. கொஞ்சம் புதினா கட் பண்ணியிருக்கேன். இந்த புதினா துவையலுக்கோ சட்னிக்கோ கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு தினமும் புதினா டீ தான் பிடிக்கும், அதுக்காகத்தான். அப்புறம் கொஞ்சம் வழுதனங்காய் நின்றுச்சுங்க. வழுதனங்காயெல்லாம் பறிச்சாச்சு. பிஞ்சு வழுதனங்காய், பச்சை கலரில் நீட்டமாக இருக்கக்கூடியது வழுதனங்காய். இது கத்திரிக்காய் கிடையாது. 5 பறிச்சேங்க, 4 தான் கையில் கிடச்சிருக்கு. இன்னொன்று பூக்களுக்கு அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காயில் ஒன்று இருந்தாலே போதுங்க குழம்புக்கு. இது சேலம் முள்ளு கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்ல சதைப்பற்றோட நல்லா இருக்கும். இதில் 2 கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். இன்னொரு கத்திரிக்காய் பாருங்களேன், இவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னு. என் உள்ளங்கையிலே அடங்கலைங்க, அவ்வளோ பெருசு. அப்புறம் ஒரு மிதிப்பாகல் பறித்தேன். அதன் பிறகு பூக்கள்ங்க, எல்லாமே ரோஜா பூக்கள் தான். அது என்னவோங்க, எல்லா பூக்களை விட இந்த ரோஜா பூக்கள் மட்டும் மனசையே கொள்ளை கொண்டுரும். கலர் கலராக எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இந்த பூக்கள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் போட்டு வச்சுருவேன். பவுலே எங்கேன்னு தேடுற அளவுக்கு பவுல்